தாயே பராசக்தி எல்லாரும் நல்லா இருக்கணும். ஈஸ்வரி. அப்பா இன்னைக்குதான் முதல்ல வேலைக்கு போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. படிக்கிறச்ச நீ எப்படி நல்ல பேர் வாங்கினியோ அதே மாதிரி நீ வேலை பார்க்க போற இடத்துக்கு நல்ல பேர் வாங்கணும். சரிப்பா. பிரசாதம் வச்சு நன்னா இருப்பா. இந்த வேலை உனக்கு கிடைச்சதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு தெரியுமா? நல்லா தெரியும் சார். நான் வேலை இல்லாம இருந்தப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாங்காடம்மன் கோயிலுக்கு போவேன். அந்த அம்மனோட அருள்னாலதான் இந்த வேலையே எனக்கு கிடைச்சிருக்கு. சோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நம்புறதுக்கு பதிலா மாங்காடம்மனை நம்புறேன். சர்டன்லி சார். எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு சர்வீஸ் கொடுத்ததே அந்த மாங்காடம்மன் தானே சார். 20th செஞ்சுரியிலேயே இதுதான் பெரிய ஜோக். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் மேரி சார். ஹி இஸ் மிஸ்டர் ராஜாராம். இன்னில இருந்து இவர்தான் உங்க டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ். இவருக்கு நம்ம ஆபீஸ் வேலையெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் ராஜாராம். நமஸ்காரம் சார். ஐ எம் சாரி. நமஸ்காரம் மேம். என்னடா சொல்ற? நெக்லஸ் காணுமா? ஆமாமா, மரகதம் குளிக்க போறச்சே நெக்லஸ் கட்டி என் பீரோல வச்சுட்டு போயிருக்கா. குளிச்சுட்டு வந்து பார்த்தா நெக்லஸ் காணோம். ஏண்டா அனந்து, உங்க பீரோல வச்சதை யார் எடுத்துப்பாங்கற நீ? அம்மா, இது நகை சம்பந்தப்பட்ட விஷயம். லேடிஸ் தான் சம்பந்தப்பட்டிருக்கணும். நம்ம பாத்துல 3 லேடிஸ் இருக்கா. கம்ப்ளைண்ட் பண்ணவும் மரகதம். அப்படினா மத்த 2 பேர் நாங்கதா? அனந்து, என்ன சந்தேகப்படுறியா நீ? உங்க மேல சந்தேகப்படுறதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல. அப்படினா இவ மேல உனக்கு சந்தேகமாடா? ஆமா, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த நெக்லஸ் மேல ஒரு கண்ணு. அண்ணா, அந்த நெக்லஸ் நான் எடுக்கலனா? மஞ்சு, பயப்படாம உண்மையை சொல்லு. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்டி. டேய், அவதான் நகை எடுக்கறேன் கிளியரா சொல்றால. அப்புறம் என்னடா? டேய் போடா, எங்கடி வச்சிருக்க? டேய், என்னடா சும்மா அவளை மிரட்டுற? ஏறா. டேய், இதான் மஞ்சுவோட பட்டி, நீயே பாத்துக்க. சத்தியமா சொல்றேன்னா, இது என் பெட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியலண்ணா. என்ன நம்புண்ணா. விடுறி கைய. கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் பொய்யாடி சொல்ற? டேய், அனந்து, வயசு பண்ண கை நீட்டி அடிக்கிறது வெக்கமால நோக்க. அழாதம்மா. டேய், இவன் இந்த நெக்லஸ் எடுக்கலடா. என்ன நம்புடா. எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. அனந்து, சூழ்நிலை தெரியாம பேசுறேன்னு என்ன தப்பா நினைக்காதடா. என்னடா அனந்து, உன் வைஃப் தினம் நீ ஆபீஸ் போனப்புறம் உனக்கு தெரியாம யாருக்கோ லெட்டர் எழுதுறா தெரியுமா? என்ன வார்த்தை சொன்ன? நீ சும்மா இரு. இவன் சொல்றதெல்லாம் கேக்குறது நான் என்ன முட்டாளா? சப்பாஷ். கல்யாணமாயி 6 மாசம் தான் ஆறுது. அதுக்குள்ள உன் பொண்டாட்டி மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஆனா இவ்வளவு காலமா கூடவே பழகின உங்க அம்மா மேலையும் கூட பிறந்த தங்க மேலையும் உனக்கு நம்பிக்கையே இல்ல. இல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷன். அடச்சி போட. எல்லாரும் இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே, அவ தானே திருடுனா? அனந்து, இன்னொரு தடவை உன் வாயால அந்த குழந்தையை திருடின்னு சொல்லு, நான் சும்மா இருக்க மாட்டேன். 1000 தடவை சொல்லுவா திருடி திருடி. பூரா வாய. டேய், அன்னைக்கு உன் சம்பள பணத்தை உங்க அப்பாட்ட கொடுக்க மாட்டேன்னு அதெல்லாம் கூட நான் பொறுத்துட்டேன். இன்னைக்கு உன் கூட பிறந்த இந்த அப்பாவி பொண்ணை பார்த்து திருடி திருடி திருடிங்கிற மனுஷனாடா நீ. வாய மூடுமா. கல்யாணமான என்ன என் பொண்டாட்டி முன்னாடி கையில் நீட்டி அடிச்சிருக்க. நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? ஏன் மரகதம், இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. போய் பெட்டி படிக்கிறேன். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நான் உன் புருஷன் சொன்னது செய் போ. அனந்து, அம்மா அவசரப்பட்டுட்டியம்மா. அண்ணா ஆத்த விட்டு போற நிலைமைக்கு இல்ல. நான் அப்படி எல்லாம் போக மாட்டான். நான் என்ன அவரை வேணும்னே அடிச்சேன். அவன் உன்னை அப்படி எல்லாம் பேசிட்டான்னு ஏதோ தெரியாம தானே. அனந்து, நான் உன்னை இத்தனை பேர் கையிட்டு அடிச்சிருக்க கூடாதாண்டா கண்ணா. தப்பு பண்ணிட்டேன்டா கண்ணா, தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிச்சிடும். இந்த பாரா, பெத்தவ தானே, உன்னை ஊட்டி வளர்த்த கைக்கு அடிக்க உரிமை இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சு. வேணா உன் கையால 4 அரை. அனந்து, அப்பா ஆத்துல இல்லாத இந்த நேரத்துல நான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க கூடாதுதான். தப்பு என் பேர்ல தான். அதுக்காக 4 பேர் சிரிக்கிற மாதிரி
குடும்பத்தை பிரிச்சுன்னு போறேன்னு சொல்லாதடா கண்ணா. அப்படி சொன்னாலே என் நெஞ்சு எரியுதுடா. இப்படி எல்லாம் பேசாதடா கண்ணா. இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஏண்டி அங்கே நிக்கிற? படி. அனந்து கண்ணா, நான் சொல்றது கேளுப்பா. என்னை விட்டுட்டு போயிடாதடா. அந்த நெக்லஸ் நான் எடுத்ததாவே இருக்கட்டும்டா. அதுக்காக கோச்சிட்டு அதை விட்டு போயிடாதேண்டா. விடுடி. வேண்டாடா, வேண்டாம், கோச்சிக்கப்படாது. நான் சொல்றேன் பா. விடுமா. படி. வணக்கம். என்னம்மா கிளம்பிட்டியா? நான் என்னப்பா பண்றது? ராமன் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. இல்லையா பின்ன. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப ராமன் பின்னாடி சீதை போறாளா இல்ல சீதை பின்னாடி ராமன் போறானான்னு. அது இருக்கட்டுமா. அது எப்படி யாருக்கும் தெரியாம அந்த நெக்லஸ் எடுத்து மஞ்சு புட்டிக்குள்ள ஒளிச்சு வச்ச? சொல்லுமா. அப்பா. அடிச்சு போடி. மாமா. ஐயோ, நீங்க பம்பரம் மாப்பிள சொயட்டி விட்டா சோன்னு இருப்பீங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். அம்மா பரதேவதை போ. நட. என்ன என்ன இங்க பாத்தடா. உங்க புள்ள நம்மள எல்லாம் விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போறேங்கிறாண்டா. வேண்டான்னு சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க, வேற நிக்காதீங்க. அப்படி போறது தப்புன்னு சொல்லுங்கண்ணா. என்னன்னா பேசாம இருக்கேன். என்னன்னா பேசாம இருக்கேன். அப்பா, அண்ணா வாத்த விட்டு போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னதாப்பா அண்ணா கேப்பா. சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கப்பா. நீங்க சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்க. அவனை பார்த்து எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். படவா முதல்ல உள்ள போடான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறேன். பேசுங்க, நான் வாயை திறந்து பேசுங்க. என்ன தப்பு என் பேர்ல தானே. நீங்க சொன்ன உங்க புள்ள கேட்பானா? தயவு செஞ்சு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேடா. நீங்க சொல்ல மாட்டேடா. சொல்ல அத்திம்பேர். ஐயோ, ஐயோ, என்னடா அது? நீங்களும் அவரை ஹோட்டல்ல விட்டா? வேண்டாம்டா கண்ணா, நீ போகாதீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடுடா. அதுக்கு ஆத்த விட்டு போகாத. வேண்டாம்டா, போகாதேடா. அம்மாடி, மல்லி, நீ அதை அவங்கிட்ட சொல்லுமா. ஆத்த விட்டு போயிடா. என்னன்னா இது? அவரை போஷ லிப்டால அவன் போயிட்டு இருக்கானா? அவனை போகாதேன்னு சொல்லுங்கண்ணா. எப்படி நான் மனசு வந்தது? எப்படி மனசு வந்தது? எனக்கு தாங்கலையேடா, எனக்கு தாங்கலையே. ஐயோ, என் பெத்த வயிறு வயிறு பத்துட்டு எரிகிறது. ஏன்பா இந்த சலூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கசாப்பு கடை வச்சிருந்தேன். நினைச்சேன். கசாப்பு கடை வியாபாரம் 6 மாசத்துல நாரி போச்சு. கடையை இழுத்து மூடிவிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன, வாங்கின கத்திலாம் வேஸ்டா போயிருமென்னு 6 வருஷம் போச்சு விட்டேன்.
ஏயா என் காதை பத்தி கேட்டாங்க உன் கதைய பேசிக்கிட்டு இருக்கியே. யோ, கொஞ்சம் பொறுமையாரியா, பையன் தேடிக்கிட்டு இருக்கான்ல. யோ, நல்ல யோசனை பண்ணி சொல்லு. வரும்போது 2 கதோட தான் வந்தியா? சத்தியமா 2 கதோட வந்தியா? யாரையாவது ஒரு கதோட பாத்திருக்கியா? நான் பாக்குறேனே. அப்பா, இதோ கிடைச்சிருச்சு. யோ, நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. இதான உன் காது? அப்படின்னா உன் கைவசம் நிறைய காதுங்க இருக்குதா? அது கிடக்கு 100 கணக்குல. உன் கலருக்கு இதுதான் மேட்சா இருக்கும். ஒட்ட வச்சுக்க. அடேய் ஒண்ணு. யோ, என்னையா ஒண்ணு? நான் சேவிங் பண்ணும்போது அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். கேட்டியா? நல்ல வேலை ஒரு காதோட போச்சு. 1/2 மணி நேரத்துல ஆஸ்பத்திரி ஓடு. இல்ல காது ஒட்டாது. ஐயோ. யோ, சார் ஸ்கோர் என்ன சார்? இதையா ஸ்கோர்? நான் முழிக்கிறேன். என் காது உள்ள போய் ஷேவ் பண்ணிக்க ஸ்கோர் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம விஷயத்துக்கு வருவோம். டேய், இவ்வளவு கன்றாவிய பார்த்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம். எல்லாத்தையும் மாமாவுக்கே பண்ணு. வாங்க. முண்டம் முண்டம். ஏண்டா முடி வெட்டுறதுல இருந்து 3 வேளை முழுங்குற வரைக்கும் சப்ஜாடா ஏன் காசு? என்ன இவங்கிட்ட கோத்து விட பாக்குறியா? என்ன உங்களை இவ்வளவு கேவலமா பேசுறாரு? வயிற்றுச்சல். நான் பிரபல சினிமா கதாசிரியர் இல்லையா? இப்ப கூட நான் மகடி பிலிம்ஸ்க்கு போனோம். எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க. மகுடி பிலிம் சார், கை விடுங்க சார். மகுடி பிலிம்ஸ்ல நீங்க தான் கதை கொடுத்ததா? எஸ் டைட்டில் கூட அவளுக்கு என்ன அவசரமோ அதானே? எஸ். ஆமா, உனக்கு எப்படி தெரியுது? டைட்டில் என்ன சார், கதையே எனக்கு தெரியும். முதல் சீன்ல ஹீரோ தெருவா போஸ்ட் ஓட்டுறான். பின்னாடியே ஒரு எரும மாடு அந்த போஸ்ட பூரா தின்னுகிட்டு வந்துச்சு. திரும்பி பார்த்தா ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்தது. மாட்டுக்கும் அவனுக்கும் பயங்கர பைட்டு. தின்ன போஸ்ட திரும்பி பெற முடியலையே அப்படிங்கிறதுக்காக மாட்டை கட்டி போட்டு பாலை கறந்து குடிச்சு விட்டான். இத பாத்தியா? உன்னுடைய 3வது சீன். நீ எழுதின ஸ்கிரிப்ட் பூராவும் சோப்பு நுர வடிக்கிறதுக்காக இங்க தொங்குதே பாரு. ஆமா, அதே கையெழுத்து என் ஸ்கிரிப்ட் தான். டேய், இது எப்படி உன் கையில வந்தது? மகுடி பிலிம்ஸ் ஓனரு நம்ம கஸ்டமருங்க. சோப்பு ஒழிக்கிறதுக்காக பேப்பர் கேட்டு வார அங்க போவேன். அவர் ரொம்ப சகாயமா கீழே 1 ரூபான்னு எப்படியாப்பட்ட உருப்படாத கதையெல்லாம் என்கிட்ட தான் கொடுப்பாரு. ஐயோ, என் பேப்பர் எல்லாம் சிவகாசி பட்டாசு கம்பெனிக்கு அனுப்பிச்சிருந்தா கூட பட்டார்னு வெடிச்சிருந்திருக்கோம். ஒரு சுண்டல் விக்கிறவனுக்கு கொடுத்திருந்தா கூட காரசாரமா இருந்திருக்கும். போயும் சொல்லல, அதுவும் உங்ககிட்ட. யோ, இப்ப மட்டும் என்னையா உன் டைலாக்லாம் நொறைய கக்கலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ நொறைய கேக்குறடா. என்னது? மாமா, என்ன பண்றீங்க? காது காது இனிமே கேட்காது. எடு. 1/2 மணி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போயிடு.